என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆபிரகாம் விட்டுக் கொடுத்தல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. ஆபிரகாம் விட்டுக் கொடுத்தல். எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8. ஆபிரகாம் நமக்கு ஒரு லட்சிய மனிதன். இஸ்ரவேலரும் கூட நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொண்டனர். ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று இயேசு கூறினார். மத்தேயு 19:23. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அந்த அரிதான காரியத்தை எளிதாக மாற்றிவிட்டார். ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்தில் கண்டிப்பாய் பிரவேசித்திருப்பார் அல்லவா? ஐஸ்வர்யவானாய் இருப்பது தவறல்ல, ஆனால் ஐஸ்வர்யத்தை எவ்வாறு கையாளுகிறோம் என்பது முக்கியமானது. ஆபிரகாமும் அவரது அண்ணன் மகனான லோத்தும் ஒன்றாகவே ஊரிலிருந்து வந்தனர். பெத்தேலுக்கு அருகே அவர்கள் குடியிருந்த போது அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாத அளவுக்கு இருவருடைய ஆஸ்தியும் மிகுதியாயிருந்தது. அப்போது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. உறவினர்களுக்குள் இத்தகைய பிரச்சனை வருவதுண்டு. அதை அவர்கள் எப்படி தீர்த்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களது உறவு நீடிக்கும். இத்தகைய நேர்வுகளில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது மட்டுமே உறவை பாதுகாக்கும், பகை வராது தடுக்கும். இதில் மூத்தவராகிய ஆபிரகாம் முந்திக் கொள்கிறார். எந்த இடம் வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதில் லோத்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்கிறார். லோத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். அது கர்த்தருடைய தோட்டத்தை, அதாவது ஏதேன் போல இருந்தது. அந்த வளமான பூமியை தனக்கென தெரிந்து கொண்டான். விட்டு கொடுத்த ஆபிரகாமின் பூமி எத்தனை செழிப்பாய் இருந்தது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்கிறார். எவ்வளவாய் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார்! தன்னலமுள்ளவன் உறவை முறிக்கிறான், தன்னலமற்றவன் உறவை தக்க வைத்துக் கொள்கிறான். தன்னலமுள்ளவன் உறவை முறிக்கிறான், தன்னலமற்றவன் உறவை தக்க வைத்துக் கொள்கிறான். தீர்மானம்: விட்டு கொடுத்து மகிழ கற்றுக்கொள்வேன்.